அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறது. தங்களுக்கு 6இல் ராகு, 7இல் சனி, கண்ட சனி, 9இல் செவ்வாய், 10இல் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, விரயராசியில் சுக்கிரன், கேது உள்ளனர். 6ஆம் இடத்தில் ராகு, பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். வரவுகளை விட செலவுகள் அதிகரிக்கலாம். தேவையில்லாத பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் அனைத்தையும் தவிர்த்தல் வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுத்தல் கூடாது. நெருங்கிய நண்பர்களின், உறவினர்களின் பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் மன அமைதி குறையும். திருமண முயற்சிகளில் அதிக அலைச்சல், உழைப்பு தேவைப்படும். தவறான வரனை நிச்சயிக்கக்கூடும். தீர ஆலோசித்து முடிவு செய்யுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை அஷ்டமாதிபதியான செவ்வாய் 9இல் இருக்கிறார். சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணி சுமை, பொறுப்புகள் அதிகரிக்கும். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உத்தியோகத்தில் பிறர் வேலையில் தலையிடுதல் வேண்டாம். தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருத்தல் வேண்டும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யும் அன்பர்கள் இணைத்தரகர்களை நம்ப வேண்டாம். பண வகையில் இழப்பு ஏற்படும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்தல் வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது. சனி பகவான் 7இல் இருக்கிறார். ஆகவே கணவருக்கோ மனைவிக்கோ அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படலாம். சக கூட்டாளிகளுடன் ஒற்றுமை பாதிக்கக்கூடும். கலைத்துறை அன்பர்கள் கவனமாக இருங்கள். இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் தற்சமயம் பாதிப்பு அடையும், தாமதமாகும். சினிமா நடிகைகளுக்கு தங்களை பற்றி கிசுகிசுப்புகள் வரலாம். ஆண்களிடம் நெருங்கி பழகுதல் கூடாது. மாணவர்களுக்கு கிரக நிலை சரியில்லை. நன்றாக படித்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். வெளிநாடு சென்று கல்வி கேட்க விரும்பும் மாணவர்கள் சிறு தடங்கள் உண்டாகலாம். விவசாயம் பொறுத்தவரை சரியில்லை. பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, வருமானம் குறையும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும். கால்நடைகளால் செலவுகள் உண்டாகும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் தடங்களாகும். தங்களுக்கு தேவை பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, எதையும் சமாளிக்கும் தன்மை வேண்டும். கன்னிராசி பெண்கள் வீட்டில் தனியாக பேசக்கூடாது. சமையலறையில் தனியாக பேசிக்கொள்ளும் பழக்கம் உள்ளது. சட்டி பானையுடன் பேசுதல் கூடாது. கணவருடன் சண்டை போடுதல் கூடாது. அமைதியாக இருத்தல் வேண்டும். தினமும் யோகா, பிராணாயாமம் செய்யுங்கள். மனதை கட்டுப்படுத்துங்கள். கணவர் உண்ட பிறகே உணவு உண்ண வேண்டும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.